ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் எங்கள் காலேஜ் பின்னாடி இருக்க ஒரு அதிசயமான இடத்துல இருக்கோம். எங்கள் காலேஜ் பின்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய பனைமரங்கள் வளருது. அங்கே பார்த்தீங்கன்னா அது மரத்து மேலே பனைமரத்தில் நுங்கெல்லாம் காய்ச்சிருது. மற்ற மரங்கள் மாதிரி பனைமரங்களுக்கு கிளைகள் கிடையாது. அதுக்கு பதிலாக இந்த மாதிரியான இலைகள் வந்து பனைமரத்தோட டாப்லேயே வளரும். இது ப்ராசஸ் எதனால் நடக்குதுன்றதை நம்ம வாங்க பார்க்கலாம் இந்த வீடியோட. பனைமரம் மோஸ்ட்டாக தமிழ்நாடு அண்ட் அதர் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியாவில் தான் காணப்படுது. பனைமரம் ஆண் மரம் பெண் பனை வித்து வகையாக பிரிக்கிறோம். பெண் பனை மரத்தில் இருக்கிற பூ தான் ஆண் பனை மரத்தில் வந்து நேச்சுரல் ரீப்ரொடக்ஷன் நடக்கிறதுனால நுங்கு ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. நுங்கு எப்போவுமே ஒரு சோலையாக தான் இருக்கும். ஒரு சோலையிலையும் 2 to 3 நுங்குகள் வந்து பனை மரத்தில் இருக்கும். அந்த நுங்கு எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? நுங்கு எதனால் ஸ்வீட்னஸாக இருக்குதுன்னு தெரியுமா? நுங்கில் நீரோட்ட தன்மை எதனால் வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா நெக்ஸ்ட் வீடியோ வர வெயிட் பண்ணி பாருங்கள்.